அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லியவனாக மிக பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சங்கைக்குரிய நடுக்கடை மைதீன் பாஷா எம் முக்தாஜி அவர்களுடைய அருமையான புதல்வர் சகோதரர் மணாளர் சையீத் இப்ராஹிம் அவர்களுக்கும் தென்காசி அச்சம்புதூர் மேன்மைக்கும் கண்ணியத்திற்குரிய மஹது மீரான் திவான் பேபி அவருடைய செல்வ புதல்வி ஆபிதா பர்வி மணாலிக்கு நடைபெற இருக்கின்ற இந்த நிக்காகிலே மேன்மைக்குரிய சமுதாயத்தினுடைய தலைவர் சங்கைக்குரிய முனீர் மில்லத் அவர்கள், முஸ்லிம் லீக்கினுடைய தலைவர்கள், கண்ணியமிக்க உலமா பெருமக்கள், பல்வேறு நாடுகளிலிருந்து இங்கே ஒன்று கூடி இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்று ஏராளமான பிரமுகர்களை ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் பார்க்க முடிகிறது. மரியாதைக்கு நம்முடைய விராக்தலி யஹ்யானன் அவர்கள் சமூகத்திற்கு மாத்திரமல்ல, பொதுவாக மனித சமுதாயத்திற்கு அவர்கள் ஏராளமான நல்லுதவிகளை செய்து வரக்கூடியவர் என்பதை முகஸ்துதிக்காக அல்ல சொல்லி ஆக வேண்டும். கொரோனாவுடைய அந்த காலகட்டத்திலே இங்கே தஞ்சாவூரில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஹாஸ்பிட்டலுக்கு, மெடிக்கல் காலேஜுக்கு கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலான ஒரு தொகையை கொடுத்து நோய் நிவாரணத்திற்காக வேண்டியுள்ள பணிகளிலே என்னென்ன காரியங்களை முதன்மைப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டு செய்தார் என்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். வெளிரங்கமாகவும் ரகசியமாகவும் பல்வேறு நல்ல உதவிகளை செய்யக்கூடிய அவர்களுடைய குடும்பத்தாருக்கு மனமார்ந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே விரிவாக பேசக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு நிலை இல்லை. ஆனாலும் கூட ஒரே ஒரு செய்தியை வந்திருக்கக்கூடியவர்களெல்லாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பார்க்கும் இடங்களிலெல்லாம் பூக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இடம். விழா திருப்புங்கிறத பூக்களின் வழியாக உள்ளே நுழையக்கூடிய இடத்திலிருந்து நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலையும் அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஒரு சிறந்த மனிதன், ஒரு சிறந்த முஸ்லிம், அவனுக்கு உதாரணம் சொல்வார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரங்களில் ஒரு மரம் இருக்கிறது, அது ஒரு நல்ல மனிதனுக்கு உதாரணம் என்று சொன்னார். மரத்தை சிறந்த மனிதனுக்கும் சிறந்த முஸ்லிமுக்கு உதாரணம் சொன்னார்கள். ஒரு விடுகதை போல் கேட்கிறார்கள், மரங்களில் ஒரு மரம் இலை உதிராது, அது என்ன மரம்னு கேட்டாங்க. சஹாபாக்கெல்லாம் பார்க்கறாங்க, ரசூலுல்லாஹ் விடுகதை கேட்கிறாங்க அப்படின்னா அதனுடைய பதில் ரொம்ப கனமானதாக இருக்கும் என்று காடுகளிலே உள்ள மரங்களை எல்லாம் யோசித்து பார்க்கிறார்கள். கடைசியிலே அதனுடைய பதிலையும் அல்லாஹ்வுடைய நபியே சொன்னார்கள், அது பேரித்தம்பழ மரம் என்று சொன்னார். அது பிறருக்கு எல்லா வகையிலும் உதவுகிறது. பேரித்தம்பழ மரத்தினுடைய எந்த பாகமும் வீணாகுவதில்லை. அதனுடைய முழுமையான பயன் பேரித்தம்பழம் காயாக கனியாக மத்தியநிலைகளில் இருந்தாலும் சரி, அது பிறருக்கு பயன்படுகிறது. பேரித்தம்பழத்தினுடைய அந்த கொட்டையையும் கூட அது ஒட்டகத்தினுடைய உணவாக பயன்படுகிறது என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, மரம் எவ்வளவு உன்னதமானது. ஒரு கவிஞர் அழகாக சொன்னார், உன்னக்கனி, மரங்களின் வழியாக கிடைக்கக்கூடிய பயன்பாடுகள். உன்னக்கனி, ஒதுங்க நிழல், அடைக்க கதவு, தடவ தைலம், தாளிக்க எண்ணெய், உடலுக்கு மருந்து, உணவுக்கு விருந்து. மரம்தான், மரம்தான், எல்லாம் மரம்தான். உன்னக்கனி, ஒதுங்க நிழல், அடைக்க கதவு, தடவ தைலம், தாளிக்க எண்ணெய், உடலுக்கு மருந்து, உணவுக்கு விருந்து. மரம்தான், மரம்தான், எல்லாம் மரம்தான். மரம்தான், மரம்தான், மனிதன் மரம்தான் என்று சொல்வார். அதே போல இந்த மரங்களின் வழியாக கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் சாதாரணமானதல்ல. அது தரக்கூடிய பாடங்களும் படிப்பனையும் சாதாரணமானதல்ல. நான் ஒரு சிறந்த மனிதனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மரத்தை போல் ஒரு தடவை எல்லாமா சிபிலி மாமானி அவர்கள் வாழ்க்கையிலே தனக்கு பலரினாலும் ஏற்பட்ட மனக்கஷ்டங்களை யோசித்துக் கொண்டே செல்கின்ற நேரத்தில் தான் ஒரு மரம் பேசுவதை போல் உணர்ந்தார்கள். சிபிலி அவர்களை என்னை போல் நீங்கள் ஆகிவிடுங்கள், என்னை போல் ஆகிவிடுங்கள். கற்களை கொண்டு என்னை அடிக்கிறார்கள்,
அறிவீஹிம் பில் அஸ்மார், நான் பழங்களை திரும்ப கொடுக்கிறேன். அதேபோல் யார் எப்படி ஒரு நிலையில் நடந்து கொண்டாலும் நாம் பிறருக்கு பயன்படக்கூடிய விதத்தில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் மரம் நமக்கு சொல்லித் தரும் பாடம் என்று நமக்கு பெருமக்கள் சொல்வார்கள். விரிவாக பேசுவதற்கு நிறைய செய்திகள் இருந்தாலும் கூட சூழலுடைய நிலை அனுசரித்து நான் நிறைவு செய்கிறேன். கண்ணியமான 2 குடும்பத்தார் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் தொழிலிலும் பல்வேறு நிலைகளிலே மனமொத்த 2 குடும்பத்தார் இங்கே ஒன்று சேர்கிறார்கள். வேலை எவ்வளவு காரியங்களை ஏற்பாடு செய்திருந்தாலும் கூட நிக்காஹினுடைய அசல் நோக்கம் மனமொத்த ஒரு வாழ்க்கையை மணமக்கள் வாழ்வதுதான் என்பதிலே சந்தேகமே இல்லை. அல்லாஹு தஆலா இந்த மணமக்களுக்கு எல்லா வகையான வளங்களையும் வாக்கியங்களையும் தந்து மனமொத்த வாழ்க்கையை தந்து சாலிஹான சந்ததிகளை தந்து அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹ். அடுத்ததாக